திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது ராசி பலன் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளைக்கும் இந்த தினத்துக்குண்டான சிறப்பும் தினத்துக்குண்டான மகிமைகளும், இந்த நாள் நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம், இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான முழுமையான பலாபலன்கள், அருள் தரும் ஆலய தரிசனம், அஸ்ட்ராலஜி டிப்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிக பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சு அடுத்து இந்த நாளுக்குண்டான சிறப்புகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். 12/8/2017 ஆடி மாதம் 27ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை 6:18 வரை, பின்பு ரேவதி. இன்றைய திதி பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 வரை. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ நம்பெருமாள் புறப்பாடு. திருநள்ளார் ஸ்ரீ சனீஸ்வரர் ஆலயத்துல இன்னைக்கு சிறப்பு ஆராதனை. அற்புதம் தரக்கூடிய சனிக்கிழமை. இந்த சனி பெருக்குன்னு சொல்லுவா. சனிக்கிழமை எந்த காரியத்தும் பண்ணக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவா. சனிக்கிழமை எந்த காரியத்தை பண்ணக்கூடாது? கல்யாண காரியங்கள், கிரகப்பிரவேசம் போன்ற காரியங்கள் பண்ணப்படாது. ஒரு பொருளை வாங்க போறோம், இந்த பொருளை வாங்கப்படாது, சனிக்கிழமை வாங்கப்படாது அப்படின்லாம் கிடையாது. சனி பெருக்கு அப்படின்னே சொல்லுவா. சனிக்கிழமை ஒரு விஷயம் வாங்கினோம் அப்படின்னு சொன்னா அது அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு வருமா. அது மாதிரி சனீஸ்வரருக்கு இன்னைக்கு வழிபாடு பண்ணோம் அப்படின்னு சொன்னா எல்லா விதமான குறைகளும் தீர்ந்து நன்மைகள். ஏன்னா கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதி அற்புதமா நிறைவாக கொடுக்கக்கூடியவர்ல சனி பகவானும் ஒண்ணு. ஆக இந்த தினத்தன்னைக்கு மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்றது, சனீஸ்வரரை பிரார்த்தனை பண்றது, நல்ல மாற்றங்களும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களும் தீரக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்துட்டோம்னா ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில இருக்கு. மீனராசி உபயராசின்னு சொல்லுவா. இன்னைக்கு இந்த ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு உங்களால முடிஞ்ச ஒரு 4 பேருக்கு உபயம் பண்றதன் மூலமாக பயனுள்ள நாளாக அமைத்து கொடுக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு பணம் சேர்ந்திருக்குமோ இல்லையோ, புண்ணியம் அப்படிங்கிறது நிச்சயம் சேர்த்தே ஆகணும். இதுதான் நம்மளுடைய குழந்தைகளுக்கு போய் சேரும்னு சொல்லுவா. ஆக முடிந்தவரை உதவிகள் செய்யுங்க, புண்ணியம் சேருங்க. புண்ணியம் சேர்க்கறதுக்குண்டான அற்புதமான நட்சத்திரம் பொருந்தின நாள் இந்த நாள். இன்னைக்கு ரேவதி நட்சத்திரம் அதி அற்புதமான தினம். என்ன நேயர்களே, இன்னைக்கு நாளுக்குண்டான சிறப்புகளை பத்தி பார்த்தீங்க. அடுத்தது உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள். மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்துல 4 பாதம், பரணி நட்சத்திரத்துல 4 பாதமும், கிருத்திகை நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சிற்சில யதார்த்தமான தடசங்கள் எப்படியும் இருக்கும். மேலும் பரணி நட்சத்திரத்துக்கு உண்டானவங்களுக்கு எடுத்த காரியம் கச்சிதமா முடிக்கிறதுக்குண்டான எண்ணங்கள் தோன்றி மழையும். மேலும் எடுத்த காரியங்களை வெற்றிகரமா முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பணம், பொருளாதாரம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்ப சுமைகள் எல்லாம் தன் சுமையாக எடுத்து செய்யறதுக்குண்டான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அரசாங்க சம்பந்தமான உத்தியோகங்கள், அரசாங்க சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். இன்றைய தினத்துல உங்களுக்கு பேர் அதிர்ஷ்டம் கொண்ட எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு. வெற்றியினை குவிக்கும் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திகை நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடக்கூடிய நாள். இன்றைய கிரகநிலை பார்த்துட்டோம்னா நிச்சயதார்த்தம், சீமந்தம் போன்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வயதான பெரியவங்க குழந்தைகளுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி பார்க்கணுமே, குழந்தைகளுக்கு சில விஷயங்கள் நல்ல காரியங்கள் செய்யணுமே, அவளுக்கு சொத்து எழுதி கொடுக்கறது, உயிர் எழுதி வைக்கிறது, இவாளுக்கு ஏதாவது ஒரு பொருட்கள் கொடுக்கறது, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோன்றக்கூடிய சுபமான தினம் இன்றைய தினம்.
நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சங்கதினருக்கு நம்ம என்ன சேர்த்து வைக்கிறோம், இன்னும் ஒன்னும் சேர்த்து வச்சுட்டு இல்லை அப்படின்னு சொன்னா அதற்குண்டான முயற்சி பண்ணி இனிமே சேர்த்து வைக்கணும், அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முழுமையான எண்ணங்களும் செயல்பாடுகளும் தோன்றக்கூடிய விசேஷகரமான நாள். இன்றைய தினத்துல திடீர் பிரயாணங்கள் மேற்கொள்றவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். பேர் அதிர்ஷ்டம் கொண்ட எண் 5, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வினைகளை தீர்க்கும் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரம் 3-4 பாதங்களும், திருவாதிரை நட்சத்திரத்துல 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு வேலை வாய்ப்பு அமோகமா கிடைக்கிறதுக்கு உண்டான சுபமான தினம். எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு நிறைய பேருக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா, நன்னா படிச்சிருக்கேன் ஆனா எனக்கு வேலை கிடையாது, நன்னா படிச்சுட்டு இருக்கேன் ஆனா எனக்கு வேலை சரியா அமையல, ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு திருப்தி இல்லை, இந்த மாதிரி நினைக்கிறவாளுக்கு வேலை வாய்ப்பு அற்புதமா கிடைக்கிறதுக்கு உண்டான தினம் அப்படின்னு சொல்லலாம். நினைச்ச காரியங்கள் கச்சிதமா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். ஒருவரை போய் பார்க்கறேன் அப்படின்னு சொன்னா அந்த காரியம் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். பிரியமானவர்களை சந்திக்கக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் குழந்தைகள் மூலமான பெரியவர்களுக்கும், பெரியவர்கள் மூலமான குழந்தைகளுக்கும் சந்தோஷத்தையும் பெருமையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டடா நீங்க நினைச்சுட்டு இருக்க சில விஷயங்களை எடுத்து செய்யறதுக்கு உண்டான நேரம் இன்றைய நேரம் சிறப்பாக இருக்கு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றினை குவிக்கும் வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்துல 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்துல 4 பாதங்கள் கொண்ட உங்களுக்கு வேலை வாய்ப்பு மாற்றம் அடையணும்னு நினைக்கிறவாளுக்கு வேலை வாய்ப்பு மாற்றத்துக்கு உண்டான சிறப்பான தினம் அப்படின்னு சொல்லலாம். திடீர் சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் வீட்டுக்கு, அதன் மூலமாக அவங்களுக்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்யறது, அதற்குண்டான வேலைகளை செய்யறது, தெரிஞ்சவங்களுக்கு சிபாரிசு பண்ணி வேலை வாங்கி கொடுக்கறது, தெரிஞ்சவங்களுக்கு சிபாரிசு பண்ணி ஒரு இடத்துல இருந்து காசு வாங்கி கொடுக்கறது, இது போன்ற காரியங்கள் நடக்கக்கூடிய சுபமான தினம் இன்றைய தினம். பூர்வீக சொத்து இருக்கிறவா, பூர்வீக சொத்து விற்கணும்னு நினைக்கிறவாளுக்கு இன்றைய கிரகநிலை உங்களுக்கு சாதகமா அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பிரியமானவர்களை சந்திக்கிறது, ரொம்ப நாள் பார்க்காத சில நண்பர்களை பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெறக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்துல உங்களுக்கு பேர் அதிர்ஷ்டம் கொண்ட எண் 8, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, மக நட்சத்திரத்துல 4 பாதம், பூர நட்சத்திரத்துல 4 பாதம், உத்திர நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல வேலை வாய்ப்பு அமோகமா கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பெற முடியும். ரொம்ப நாள் அர்த்தாஷ்டம சனியினால பாதிச்சுட்டு இருக்கேன், வரவுகள் இருக்கிறத விட செலவுகள் ஜாஸ்தியா இருக்கின்றாக்கு இன்றைய தினத்துல வியாபாரங்கள் கூடி வரும். வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கு, முதலீடு தேவைப்படுறவாளுக்கு அற்புதமான சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான கிரகநிலை இன்றைய தினத்துல உண்டு. நண்பர்கள் வட்டம் உதவி செய்யறது, கூட்டா சேர்ந்து தொழில் பண்ணறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பெற முடிகிறது. இன்றைய தினத்துல ரொம்ப நாள் சந்திக்காத சில வாடிக்கையாளரை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியுது. எதேச்சியா தற்செயலா மனசுல தோன்றின்னு இருக்கிற விஷயம் அப்படியே அப்பட்டமா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியறதா இருக்கு. நம்ம நினைச்சுன்றதோமே இது நடக்கிறதே அப்படின்னு தோணக்குண்டான வாய்ப்புகள் பெற முடியுது. இன்றைக்கு மட்டும் இல்ல, இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாக அமையக்குண்டானதாக இருக்கும். திருமண காரியங்கள் வெற்றிகரமா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூடுறதுக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். எதேர்ச்சிய செலவுகள் அதிகமா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, மேன்மேலும் செல்வத்தை அதிகரிக்கும் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, உத்தர நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதம், அஸ்த நட்சத்திரத்துல 4 பாதம், சித்திரை நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு பிரயாணங்கள் கூடக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல நிறைய பிரயாணங்கள், சிறு பிரயாணம் பண்ணி காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான வல்லமைகள் பெற முடியும். சகோதரருக்கு தேவையான சில பொருட்கள் உதவி செய்யறதுக்கு உண்டான அற்புதமான நாள்.
குழந்தைகளுக்கு பரீட்சை எழுதினமா இருக்கலாம், நல்ல மார்க் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் மேன்மேலும் படிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். மருத்துவர்களுக்கு நல்ல அற்புதம் தரக்கூடிய நாளாகவும் திடீர் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய நாளாகவும் இருக்கும். மேலும் ஆடிட்டிங் சம்பந்தமாக வழக்குகள் சம்பந்தமா இருக்கிறவாளுக்கெல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. பெண்களுக்கு வீட்டிலிருந்தே தொழில் புரியணும்னு நினைக்கிறவாளுக்கு நண்பர்கள் மூலமான உதவிகள் பெற முடியும். இன்றைய தினத்துல வருமானங்கள் கூடி வரும், பிரயாணங்களும் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, வெற்றியை தரும் வழிபாடு. துலா ராசி அன்பர்களே, சித்திர நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், விசாக நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல வியாபாரங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். நினைச்ச இடத்துல நினைச்ச மாத்திரத்துல போய் அந்த காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான வல்லமைகள் பெற முடியும். வீட்டுல குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை தீரும், வெளியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், சகோதர சகோதரிகள் கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். மேலும் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வாழ்க்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து சுமூகமான அற்புதமான வெற்றி தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டுல வயதானவர்கள் இருந்தால் அவர்களை சற்று கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அவங்க எங்கேயா வெளியில போறான்னு சொன்னா கூட இருந்து செயல்படுறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்றவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஒரு புதிய டீலர்ஷிப் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவாளுக்கு வெற்றியை கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் ஊதா. மாரியம்மன் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும் வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, விசாக நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரத்துல 4 பாதங்களும், கேட்டை நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு பலவிதமான யோசனைகள், இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இதை பண்ணா நன்னா இருக்குமா அதை பண்ணா நன்னா இருக்குமான்னு பலவிதமான சிந்தனைகள் தோன்றக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியூர் போலாமா, வெளிநாடு போலாமா, மேல் படிப்புக்கு போலாமா, வெளிநாட்டுல போய் வேலை செய்யலாமா, அல்லது சொந்த தொழிலே பண்ணலாமா, அப்பாவோட தொழில் சேர்ந்து பண்ணினோம்னா அவருடைய டேர்ம்ஸுக்கும் என்னோட டேர்ம்ஸுக்கும் ஒத்து வராதே, இந்த மாதிரி நிறைய யோசிக்கிறதுக்கு உண்டான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம முந்தியெல்லாம் வேலைக்கு போயிட்டு இருந்தோம், இப்ப வேலைக்கே போக முடியறது கிடையாது, இல்ல திருப்தியான வேலை இல்லையேங்கிற மன கருத்துக்கள் நிறைய இருக்கக்கூடிய தினமாக இன்றைய கிரகநிலை உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்துல பேர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் வழிபாடு. தனுராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்துல 4 பாதம், பூராட நட்சத்திரத்துல 4 பாதமும், உத்திராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில காரியங்கள்லாம் லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும், சில காரியங்கள் விரயம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரகநிலை சில நேரங்கள்ல லாபமும் நஷ்டமும் சரிசமமா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடிகிறது. 7.5 சனியினால இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்க பேசும்பொழுதுதான் தெரியும்னு சொல்ல முடியும். ஆக யார்கிட்ட பேசும்பொழுதும் கொஞ்சம் கவனமா இருக்கணும், யாரை பத்தி பேசும்பொழுதும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். எதேர்ச்சியா அவளை பத்தி பேசிட்டு இருக்கா, அவ தப்பான ரெஸ்பான்ஸ் அவள்கிட்ட கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். குடும்பத்துல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்திற்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. உங்களுடைய சிறு சேமிப்புல இருந்து சேர்த்து வச்ச காசை வச்சு குழந்தைகளுக்கோ தாயாருக்கோ மனைவிக்கோ அல்லது உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கோ பொருளை வாங்கி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பெற முடியும். புதிய வாகனங்கள் வாங்கறதுக்கு உண்டான எண்ணங்கள் தோன்றி மறையும். திருமண காரியங்கள் எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன், ராமனின் பக்தன், ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றினை குவிக்கும் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதம், திருவோண நட்சத்திரத்துல 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு இறக்கங்காட்டியே சில விரயங்கள் நம்ம பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. நம்ம இறக்கங்காட்டி வாளுக்கு படிப்புக்கு கொடுப்போமே,
இவாளுக்கு குடும்ப கஷ்டத்துக்கு கொடுப்போமே, இவாளுக்கு இதுக்கு கொடுப்போமே, அதுக்கு கொடுப்போமேன்னு சொல்லி உங்களுடைய சேமிப்பு இல்லாம மற்றவாளுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளே நிறைய இருந்துட்டு இருக்கு. சரி, ஒரு தடவை வீட்டுக்கு சொந்தக்கார் வந்தா பரவாயில்ல, நிறைய பேர் வந்துட்டே இருந்தா சம்பாதிக்கிற காசு பூரா இப்படியே செலவாயின்னு இருக்கேன்னு பல விதமான விஷயங்களை பத்தி யோசிக்கிறதுக்கு உண்டான நடைமுறை வாழ்க்கையை பத்தி சிந்திப்பீங்க. எதிர்காலத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கிறதுக்கு உண்டான எண்ணம் கிரகநிலை கூடியதாக இன்றைய தினத்துல இருக்கு. இன்றைய தினத்துல எதிர்காலத்துல வரக்கூடிய சில மாற்றங்கள் யோசிக்கிறது. இனிமே இப்படி இருந்துக்கணும், இனிமே அப்படிதான் இருந்திருக்கணும், நம்ம குடும்பத்துக்கு தான் செய்யணும், மற்றவாளுக்கு நான் ஏன் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தோன்றக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்தில் பேர் அதிர்ஷ்டம் கொண்ட எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றினை குவிக்கும் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, அவிட்ட நட்சத்திரத்துல 3, 4 பாதம், சதய நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எடுத்த காரியங்கள்லாம் ஜெயமாறத்துக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு வேலை வாய்ப்புகள் கூடி வரும். மேலும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல நல்ல செய்திகள்லாம், தடையுற்ற விஷயங்கள்லாம் எடுத்து செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கல்யாண காரியங்கள் கைகூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 4 விசேஷங்கள்ல கடந்து நீங்க பேசுறது, உங்களுடைய செயல்முறைகள் மற்றவாளுக்கு பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். தொழிலுக்கு உண்டான முன்பணம்னு சொல்லக்கூடிய முதலீடை ஈட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பெற முடியும். கடன் சுமைகள்லாம் இருக்கிறவாளுக்கு சுமைகள் அடங்கிறதுக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறதுக்கு உண்டான சிந்தனைகள் தோன்றக்குண்டான அற்புதமான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல பேர் அதிர்ஷ்டம் கொண்ட எண் 2, நிறம் பலவர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றியினை தரும் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், மேலும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், ரேவ நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இன்னைக்கு சில காரியங்கள் நிதானமா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பிரயாணங்கள் கூடி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல காரியங்கள் கூடி வரும். திருமண காரியங்கள் வெற்றி உண்டு. நினைச்ச காரியங்கள், நினைச்ச நண்பர்களை பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். கூட்டு சேர்ந்து ஒரு தொழிலை சேர்ந்து அது தொழில வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுக்கு படிப்புல ஜெயமா வரத்துக்கு உண்டானதாக இருக்கும். நினைச்ச காரியம் நல்லபடியா ஈடேறத்துக்கு உண்டான தன்மைகள் கொண்ட இன்றைய கிரகணில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றியினை குவிக்கும் வழிபாடு. என்னுடைய ராசி பலன் சொல்லிட்டு உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான முழுமையான பலாபலன்களை பத்தி தெரிந்து கொண்டீங்க. அதுவும் இல்லாம அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், தெய்வ வழிபாடு, இது போன்ற விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல், அஸ்ட்ராலஜி டிப்ஸ். இன்னைக்கு அஸ்ட்ராலஜி டிப்ஸ்ல ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்துட்டா, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், நல்ல வசீகரமான தோற்றமும், அது மட்டும் இல்லாத ஒருத்தர் பார்த்த உடனே வசீகரமான தோற்றங்கள் மட்டும் இல்ல, இவா தெய்வாம்சம் பொருந்தினவனா இருக்காளே, இந்த தெய்வாம்சம் பொருந்தின முகமா வருதே, இதுக்கு உண்டான சில விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். தெய்வாம்சம் பொருந்தின ஒரு முகத்தை பார்த்தாலே, ஆஹா, இவங்களை பார்த்தாலே, முகத்தை பார்த்தாலே தெய்வ பக்தியா இருக்கு, மகாலட்சுமி மாதிரி பொண்ணு, சரஸ்வதி அம்பாள் மாதிரி இருந்துட்டு இருக்கா, தெய்வமாட்டவே இருக்கா, தெய்வ குழந்தைய பார்த்தாலே காமாட்சி ரூபம்னு சொல்லுவா. இந்த மாதிரி பெரியவங்களும் பார்த்து நிறைய பேர்த்து சொல்ல முடியும். இவன் பார்க்கறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கா, இவன் முகத்தை பார்த்துட்டு போனாலே இன்னைக்கு வியாபாரம் நல்லா நடக்கும், இவாளை பார்த்துட்டு போனாலே இன்னைக்கு எல்லா காரியங்களும் நல்லபடியா நடக்கும். அந்த காலத்துல வீட்டுல இருந்து வெளியில வரும்போது பார்த்துட்டேன்னா, வீட்டுல இருக்கிறவாளை எதிர்த்தாப்புல நடந்து வர சொல்லுவா. சுமங்கலிய பார்த்துட்டு போனா அந்த காரிய வெற்றி ஆகணும், இவா முகத்தை பார்த்துட்டு போனா அந்த காரிய வெற்றி ஆகணும், காலையில எந்திரிச்சோடனே இவா முகத்துல முழிச்சாலே இந்த காரிய ஜெயமாகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு இருப்பா. அந்த மாதிரி நம்ம முகத்துல அந்த வசீகர தன்மையும் தெய்வாம்சமும் கூடுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். ஒரு பெரிய தட்டு எடுத்துக்கணும், சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கணும். அந்த இடத்துல நம்மளுடைய கையை வச்சுண்டு உங்களுக்குண்டான தெய்வ மந்திரத்தை, அதாவது எனக்கு மகாலட்சுமி பிடிக்கும், எனக்கு செல்வங்கள் சேரணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல ஓம் மகாலட்சுமி நமஹ, ஓம் மகாலட்சுமி நமஹ, ஓம் மகாலட்சுமி நமஹ, மகாலட்சுமியினுடைய அஷ்டகம் சொல்லலாம், மகாலட்சுமியினுடைய மந்திரங்கள் சொல்லலாம், மகாலட்சுமியுடைய நாமத்தை சொல்லலாம், மகாலட்சுமியுடைய மந்திரங்களை சொல்லலாம். இப்படி சொல்லி அந்த தீர்த்தத்தை எடுத்து முகத்துல புரோக்ஷனம் பண்ணிக்கும் பொழுது நம்ம முக தேஜஸ்வி கூடுறதுக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும்.
லக்ஷ்மி கடாட்சம் நம்ம முகத்துல கூடி வரும். நம்ம போறக்கூடிய காரியம் ஜெயமுள்ளதாக நடக்கும். இத நான் இந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் சொல்லாம சுதர்சனம் ஒருத்தர் வந்து சொன்னார், சார் எனக்கு வந்து வழக்குகள்ல வெற்றி கொள்ளணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னார். வழக்குகளுக்கு எல்லா விதத்திலையும் நான் எல்லாம் சரி பண்ணிட்டேன், இருப்பினும் நான் போக காரியம் வந்து எனக்கு ஜெயமாகணும்னு சொன்னார். அவருக்கு இந்த சுதர்சன மந்திரத்தை சொல்லி டெய்லி இந்த காரியத்தை பண்ண சொன்னார். அவர் சொன்னார், சார் நான் இதுக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு காரியத்தை வெற்றி கொள்றதுக்கும் நீங்க சொன்ன வழிபாடை பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒரு காரியத்துல ஜெயிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. போற இடத்துல எல்லாம் எனக்கு மதிப்பு மரியாதை கூடி வருது அப்படின்னு சொன்னார். இந்த டிப்ஸ் இன்னைக்கு ரொம்ப உங்களுக்கு உதவிகரமா இருக்கும்னு சொன்னோம். ஒரு தாம்பாளத்துல தண்ணியை சுத்தமான தண்ணியை நினைச்சுக்கணும். அதுல கை வச்சு 108 தடவை மகாலட்சுமியுடைய மந்திரம், நீங்க எந்த விஷயத்துக்காக போறீங்களோ அந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை சொல்லி முகத்துல புரோக்ஷனம் பண்ணிக்கணும். மீதி இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை செடிக்கு கொண்டு போய் ஊத்திடணும். இதை டெய்லி பண்ணி பாருங்க, உங்களுக்குள்ள நல்ல மாற்றம் முன்னேற்றம் கிடைக்கும். இதுல முக்கியமான விஷயம், நீங்க உட்கார்ந்து பண்ணக்கூடிய திசை கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி இருக்கணும். என்ன நேயர்களே, இன்னைக்கு ஒரு புதிய விஷயத்தை பத்தி தெரிஞ்சுட்டீங்க. அடுத்தது அருள் தரும் ஆலயம். அருள் தரும் ஆலயத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன ஆலயம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, பேரூர்ல இருக்கக்கூடிய பட்டீஸ்வரர் ஆலயம். கோவை மாநகரங்கள்ல பேரூர்ல பட்டீஸ்வரர் திருக்கோயில் அப்படின்னு சொல்லுவா. ரொம்ப அற்புதம் வாய்ந்த ஆலயங்கள் சிவாலயங்கள்ல இந்த ஆலயமும் ஒன்று. தென்கையிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆலயம் பட்டீஸ்வரர் ஆலயம். இந்த பட்டீஸ்வர பெருமானுக்கு வரலாறு மிக பெரிது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆலயத்துல பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா நிறைய பேரு நான் போகும் பொழுது அவட்ட கேட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஆலயத்துல போய் நின்னாலே மன சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும், எப்பேற்பட்ட துக்கங்கள் இருந்தாலும் அந்த துக்கங்கள் குறையும். குறிப்பா பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தன்மைகள் கொண்ட அதி அற்புதமான ஆலயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆலயத்துல எம்பெருமான் ரொம்ப அதி அற்புதமான காட்சிகள் கொடுக்கக்கூடியதாகவும், இந்த ஆலயத்துக்கு உள்ள சென்றவுடன் பார்த்துட்டேன்னா புராதனமான தூண்கள், புராதனமான ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு ஆலயமாக இருந்துட்டு இருக்கும். கஷேத்திரம், இந்த கஷேத்திரத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா விருட்ச மரம் ரொம்ப விசேஷமா இருக்கும். பின்னாடி சுவாமியை சுத்தி வரும்போது பார்த்துட்டோம்னா சண்முகர், ரொம்ப அதி அற்புதமான ஆலயம் இந்த ஆலயம். இதுல சண்முகர், இந்த சண்முகரை தரிசனம் பண்ணினாலே மன சந்தோஷமும் எல்லா விதமான குறைகளும் நீங்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இந்த சண்முகரை தரிசனம் பண்ணி சுத்தி வரும்பொழுது உள்ள போய் இந்த சுவாமியை தரிசனம் பண்ணும் பொழுது எப்படி நம்மளுக்கு திருவண்ணாமலைக்குள்ள போய் அண்ணாமலையார தரிசனம் பண்ணும்போது மனசுல ஒரு ரொம்ப சந்தோஷமும் ஒரு மனசுல ஒரு மிகப்பெரிய அற்புதங்கள் நிகழ்றதோ, அதே மாதிரி பட்டீஸ்வரர் ஆலயத்துல நம்ம போய் சாமி தரிசனம் பண்ணும் பொழுது நம்மளுக்கு இந்த மாதிரி சந்தோஷங்கள் இருக்கு. இந்த இடத்துல பட்டி விநாயகர் அப்படின்னு சொல்லுவா. முதல்ல விநாயகரை தரிசனம் பண்றது. இந்த விநாயகருக்கு வந்து பார்த்துட்டோம்னா எல்லாரும் தன் கையாலேயே புஷ்பத்தை போட்டு அர்ச்சனை பண்ற அளவுக்கு பிள்ளையார தரிசனம் பண்ண முடியும். கீழே குவிஞ்சு பிள்ளையார தரிசனம் பண்ணி கோயிலை சுத்தி வந்து உள்ள இருக்கக்கூடிய பட்டீஸ்வரரையும், அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் அம்பாளை பார்த்து தரிசனம் பண்றது அதி அற்புதமான ஆலயத்துல இந்த ஆலயம் உண்டு. பச்சை நாயகியாக அருள்மிகு கருணாம்பிகை ரூபமாக அருள்மிகு உமா மகேஸ்வர ரூபமாக இருக்கக்கூடிய இந்த அம்பாளை தரிசனம் பண்றது. அம்பாளுக்கு நந்தி இருக்கக்கூடிய ஆலயங்கள் இந்த ஆலயமும் ஒன்று. இந்த இடத்துல போய் சுவாமியினுடைய காதுல, அதாவது நந்திகேஸ்வரருடைய காதுல நம்ம என்ன குறைகள் இருக்கோ அந்த குறைகளை தீர்த்து பெருமைகள் நிகழ்த்தக்கூடிய அற்புத ஆலயங்கள்ல இந்த ஆலயமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆலயத்தை சுத்தி வரும்பொழுதே பார்த்துட்டோம்னா நம்ம மனசுக்குள்ள எப்படி மதுரை மீனாட்சி அம்பாள் கோயில் போய் சுத்தி வரோமோ அது மாதிரி மன மகிழ்ச்சிகள் கூட முடியும். இந்த மன மகிழ்ச்சி மட்டும் கிடையாது, மனசுல எத்தனை விதமான குறைகள் இருந்தாலும் நீக்கி கொடுப்பார். ஒரு தடவை இந்த ஆலயத்துக்கு போகும்பொழுது உள்ள இருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்ன விஷயங்கள் தான் ஒரு மன நிகழ்ச்சியை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, திருமணம் முடிஞ்சு குழந்தைகள் இருக்கு, குழந்தை இருந்தோடனே இந்த குடும்ப பிரச்சனை, அதாவது சொத்து சம்பந்தமான பிரச்சனை, சொத்து சம்பந்தமான பிரச்சனையினால குடும்பம் பிரிஞ்சது. குடும்பம் பிரிஞ்சதுல இருந்து இந்த குடும்பத்துக்காக சப்போர்ட் பண்ண போய் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா கடைசியில கணவன் மனைவியே பிரிஞ்சுட்டலாம். இந்த மாதிரி பெரிய பிளவுகள் ஏற்பட்டு ஒண்ணு சேர்க்க முடியாத ஒரு குடும்பமாக இந்த குடும்பம் இருந்துட்டு. பெரிய பெரிய நபர்கள்ட்ட போய் பேசி சிபாரிசு பண்ணி எல்லாரும் உட்கார்ந்து பேசினாலும் திருப்பி சண்டை வந்துருமா, சொத்து சம்பந்தமான பிரச்சனை. கடைசியில பார்த்தீங்கன்னா குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை பிரிஞ்சிருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு. இந்த மாதிரி பிளவுகள் சுக்குநூறு. ஒரு கண்ணாடியை வந்து நீங்க ஒட்டுக்கா இருக்கும்பொழுது ரூபமா தெரியும், கீழே உடஞ்சிருது அப்படின்னு சொன்னா பல ரூபங்களா தெரியற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூபங்களா தெரியறது. ஒவ்வொருத்தருடைய குணங்களும் வித்தியாசப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேசினாலும் அந்த காரியம் நடக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி வருத்தப்பட்டு இருந்த
ஒரு குடும்பத்துல இந்த ஆலயத்துக்கு போய் தரிசனம் பண்ண முடிஞ்சு. இந்த ஆலயத்துல போய் தரிசனம் பண்ணி தினம் தினம் இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வர பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. குறைஞ்ச 108 நாள் வேண்டிண்டு இந்த சுவாமிக்கு போய் அர்ச்சனை பண்றது, விளக்குகள் போடுறது, இந்த சுவாமிக்கு ரொம்ப விசேஷமா விளக்குகள் ஏத்துறது, நட்சத்திர ரூபமா விளக்கேத்துறது, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா முக்கோண வடிவத்துல விளக்கேத்துறது, இந்த மாதிரி விளக்குகள் ஏற்றி வழிபட்டு தினம் தினம் அந்த அம்மா 21 தீபங்கள் ஏத்துறா, நெய் தீபமா ஏற்றி வழிபட்டா. இன்னைக்கு அவளுக்கு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, குடும்ப ஒற்றுமைகள் கூடித்து, கணவன் மனைவி ஒற்றுமையா கூடித்த, குழந்தைகள் ஒற்றுமையா கூடித்து, அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க மட்டும் இல்ல, அவங்க பெரிய குடும்பம், அந்த குடும்பமே இது ஒரு உதாரணமா இருந்து இந்த ஆலயத்தை பத்தி சிறப்பா சொல்லுது. இதுக்கு மேல ஒரு உதாரணம் வேண்டிய அவசியமே கிடையாது. அவ்வளவு விசேஷங்கள்ல இந்த சிவபெருமான் பட்டீஸ்வர மூர்த்தி அதி அற்புதம் வாய்ந்தவர். இந்த ஆலயத்துல போய் சுவாமியை தரிசனம் பண்ணுங்க. தென் கைலாயம்னு சொல்லக்கூடிய இந்த ஆலயம் பெரிய பெரிய அடிகளார் தரிசனம் பண்ணது, பாடல் பெற்ற ஸ்தலங்கள். இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணி எல்லா விதமான நன்மைகளும் பெருகட்டும். இன்றைய தினத்தில் சிவாம்சத்துடன் சிவானுகிரகத்துடன் இந்த நாள் தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி என்ற நாமங்களுடன் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரருக்கும் நாளைக்கு ஒரு சிறப்பு ஆலயத்துடன் தரிசனம் பண்றோம் சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் எம்பெருமான் முருகனுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன் பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ். நன்றி, வணக்கம்.